பொள்ளாச்சி அருகே பண்ணை வீட்டில் வளர்க்கப்பட்ட 6 அடி உயர கஞ்சா செடியை காவல்துறையினர் கைப்பற்றினர். கஞ்சாவிற்கு ஆசைப்பட்டு கஞ்சா செடியையே வளர்த்த வடமாநில நபர் மீது காவல்துறையினர் எடுத்த நடவடிக்கை என்ன? பார்ப்பதற்கு ஆகா, என்ன அருமையான கிறிஸ்துமஸ் ட்ரீ, அழகாக இருக்கிறதே என நினைத்தால் அதுதான் கிடையாது. 6 அடி உயரத்திற்கு அழகாய் பக்குவமாய் வளர்க்கப்பட்ட ஒரிஜினல் கஞ்சா செடி இது. மேற்கு வங்கத்தில் இருந்து பிழைப்பு தேடி வந்த நபரால் பண்ணை வீட்டில் வளர்க்கப்பட்ட கஞ்சா செடியும் வாசத்தால் வசமாக சிக்கிய சம்பவமும் நடந்தது என்ன? பொள்ளாச்சி அருகே உள்ள காசிப்பட்டினத்தில் செல்வக்குமார் என்பவர் நடத்தி வரும் கோழிப்பண்ணையின் பின்னால் வித்தியாசமான ஒரு வாசம் காற்றலையில் தவழ்ந்து வந்துள்ளது. அதில் சந்தேகமடைந்த அப்பகுதி மக்கள், இந்த வாசம் எந்த வீட்டிலுமிருந்து வந்த சமையல் வாசம் போல் அல்லவே, இது ஏதோ ஒன்று சரியில்லையே என நினைத்து போலீசுக்கு போன் செய்து புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் பொள்ளாச்சி மதுவிலக்கு போலீசார் செல்வக்குமாரின் கோழிப்பண்ணை மற்றும் அவரது வீடு என ஒரு இடத்தையும் விடாமல் அந்த வாசம் அந்த பகுதியை நோக்கியே அலசி ஆராய்ந்தனர். அந்த தோட்டத்தில் உள்ள வீட்டில் 6 அடி உயரத்திற்கு வளர்ந்து நின்ற கஞ்சா செடி அதிகாரிகளின் கண்களில் பளிச்சென்று சிக்கின. உடனே கஞ்சா செடியை பிடுங்கி பறிமுதல் செய்த போலீசார் அதை வளர்த்து வந்தது யார் என விசாரணையை தொடங்கினர். அதில் கோழிப்பண்ணையில் வேலை பார்த்து வந்த மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த ஆலோமகீர் என்பவர் வசமாக சிக்கினார். கஞ்சாவிற்கு ஆசைப்பட்டு பூந்தொட்டியில் மண் நிரப்பி கஞ்சா விதை போட்டு தினமும் இருவேளை நீர் ஊற்றி சரியான வெப்பநிலையில் பக்குவமாக பதப்படுத்தி கஞ்சா செடியை ஆசையாக வளர்த்துள்ளார். இதனையடுத்து வடமாநில நபரை கைது செய்து, யாருக்கும் தெரியாமல் இத்தனை நாள் இந்த கஞ்சா செடியை வளர்த்தது எப்படி, கஞ்சா இலைகளை உருட்டி பொட்டலம் போட்டு யாருக்கேனும் விற்றுவிட்டாரா என்பன உள்ளிட்ட கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.